பயமா இருக்கு, கும்பிடுற சாமி. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. ஏய் சே பயமா இருக்கு, கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி. சொன்னதுக்கு தான் அதுக்கப்புறம் கிட்னி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. மக்கள் சிரிக்க சிரிக்க உன்னை சிறையில் வைப்பார், கண்ணம் சிவக்க சிவக்க போய் களி தின்னுவாய் சிறையில். சிரிக்க சிரிக்க உன்னை சிறையில் வைப்பார். நான் ஜூலியே, நீ வேலூர் பரப்புரை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கிட்னி சட்னின்னு தூக்கின்னு வந்தாங்களா? உனக்கும் அதுக்கு தான் சம்மந்தம் இல்லையே. எதுக்கு போய் மைக்க பிடிச்சி அலையிருந்து கிடக்குற? எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? நீ அப்புறம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, ஏன்னு சொல்லு. ஏன்னா நீ தான் அதுல முக்கிய குற்றவாளி. எதுக்கு உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்குல்ல. கிட்னி திருட்டுல யாரு முக்கியமான குற்றவாளின்னு கண்டுபிடிக்கும் போது இப்ப நான் பாடின பத்தியா அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் உனக்கு. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலான்னு தோணுது. சொல்லு சொல்லு சொல்லு, ஒன்னும் இல்லன்னு சொல்லு, ஒன்னும் இல்லன்னு சொல்லு. நேத்தும் ஒன்னும் இல்ல, நேத்து நடந்த பரப்புரையிலும் ஒன்னும் இல்லன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா பயம் உன்னை ஆட்டி அமைக்குது, ஆட்டி அப்படி அப்படின்னு தள்ளுது. சொல்ல மாட்ட நீ 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 எதுவுமே சொல்ல மாட்ட. எங்களுக்கு தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்ன சொல்லணும்னு தோணுதா அப்படி. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? எதுக்கு வம்பு? சொம்பு தூக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சிருக்கணுமா இல்லை? சொம்பு வம்பு, வம்பு சொம்பு. உனக்கு மட்டும் எனக்கு எங்க இருந்துதான் அவன் இதை தெரியல. அப்படியே ஒரு ரைமிங்கா தான் வருது ஜூலி எப்பவுமே. நீ நாளைக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவேன், நான் இன்னைக்கே வந்துட்டேன் வானு. எப்படி வானு? அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்க போய் பட்டா போடுவேன் வட்டா போடுவேன்னு கும்மி அடிச்சியே. இப்ப வம்பு வேணாங்கிற என்ன? குழந்தை பொழுதுக்கு அவர்தான் காரணம். வேலூர் பரப்புரை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் கிட்னி சட்னின்னு வந்தாங்க. அப்படின்னு பேசுனீங்க, என்ன இப்போ வம்புங்கிற? வா அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. அவர் மிரட்டினதுனால தான் நீ பேசல. அவரு மிரட்டலனா இப்ப நீ பேசுவ. நீ பேசுனதுனால தான் அவரு மிரட்டினாரு. அவரு மிரட்டலனா இப்ப நீ பேசுவ. பயமா இருக்கு, கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி. யாருக்கு? உனக்கு பயமா? ஐயோ ஐயோ அப்பா, என்ன ஒரு அடி வாங்குறிய? என்ன புரியல எனக்கு. அப்படி தவழுற தாவுற விட்டா காலில் உந்துரியாட்டுக்க. உனக்கு வந்து பயம் வந்து சுழலுது, சுருட்டி அடிக்குது உன்னை. அப்படியே தைரியமா பேசுற மாதிரி இப்போ பேசுறாங்களாம், பயமா இருக்குன்னு. அன்னைக்கு முதல் நாள் பார்த்தா என் குழந்தை போனதுக்கு இவருதான் காரணம். என்ன 2ஆம் நாள் பார்த்தா மீட்டிங்ல போய் உக்காந்துன்னு நாங்க சேஷி வருவோம், நாங்க சண்டை போட்டு வளர்ந்தவங்க அப்படின்னு வாய்க்கானவா பேசிட்டு இருக்கிறேன்.